வணக்கம். இன்றைய முப்பால் நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மதுரை அண்ணா பேருந்து நிலையம்ல இருக்கிற ஒரு சின்ன உணவகத்துல கைவண்டி இழுப்பவர்களும் சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களும் சரி, மாணவர்களும் கிராமத்தவர்களும் சாப்பிட்றதுக்காக அலைமோதுறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமு தாத்தா கொடுக்குற 10 ரூபாய்க்கான சாப்பாடு தான். தன்னோட 13 வயதுல ஒரு சாதாரண உணவகத்துல உணவு பரிமாறுறவராக வேலைக்கு சேர்றாரு. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல பல ஊர்களில் பல உணவகங்கள்ல அவரோட வேலைகளை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நாள் இருக்கையில கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வடலூர்ல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமானுடைய, அதாவது ராமலிங்க அடிகளாருடைய சத்திய ஞான சபையில் இருக்கிற தர்மசாலைக்கு அவர் செல்றாரு. அங்க பார்க்கும் பொழுது 3 வேளையுமே பசின்னு வர்ற எல்லாருக்குமே பசியை போக்குறதுக்கு இலவசமாக உணவு கொடுக்குறாங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த நொடியிலிருந்து தன்னால இயன்ற உதவிகளை முடியாதவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு முடிவு செய்தார். வந்த பிறகு 10 பைசாக்கு ஒரு இட்லி அப்படின்னு விற்க ஆரம்பிச்சார். பின்ன நாளடைவில் காலை உணவு, மதிய உணவுன்னு எல்லாமே வழங்க 10 ரூபாய்க்கான ஒரு சாப்பாடு வழங்கி மனதாரவும் வயிறாரவும் எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். காசு இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவர் இலவசமாக சாப்பாடு கொடுத்தாரு. இது போக ஒரு நாளைக்கு 20 பேருக்கு பொட்டலம் கட்டி அதை கொண்டு போய் நடக்க முடியாதவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதையே வள்ளுவரோட வாக்கில் சொல்லணும் அப்படின்னா, கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்பு மூரோ உடைத்து. இந்த குறளுக்கான பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கொடுப்பதற்கான உரிய பொருளை மறைக்காமல் கொடுப்பதுதான் மனித இயல்பு. அப்படி கொடுப்பவர்களிடம் தயங்காமல் கேட்பதுதான் அழகு அப்படின்னு சொல்லணும். தினம் ஒரு குறளை தெரிந்து கொள்வதற்காக StringsTVயை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க மணி பட்டனை அழுத்திடுங்க. மீண்டும் உங்களை ஸ்ட்ரிங்ஸின் முப்பால் நிகழ்ச்சி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செழியன். நன்றி.